ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம வந்து கத்திரிக்காய் அறுவடை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற கிச்சன் வேஸ்ட்லேருந்து வறுமி கம்போஸ்ட் எல்லாம் நம்ம இந்த மாதிரி செடி எல்லாமே போட்டு தான் நம்ம எடுக்கிறோம். வேற இன்னைக்கு வந்து நாட்டு செம்பருத்தியில் ஒரு பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஒரு பூ பூத்துருக்குது. மொத்தம் நம்ம களையெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்குறோம். இப்போ தான் அரும்பு வருது. அதில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கலாம் வீடியோவில். நிறைய எத்தனை பூவா 7-8 பூ பூத்துச்சு பெங்களூர் ரோஸு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்திருக்கிறோம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற தண்ணியும் எடுத்துன்னு வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சம் புண்ணாக்கம் போட்டு வச்சுருக்கிறேன். நான் புண்ணாக்கு கரைசல், பழைய சாதம், புளிச்ச மோர் எல்லாம் ரெடி பண்ண தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். நம்ம மேலே வந்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம கொய்யாக்காய் மரத்துக்கிட்ட தான் வருவோம். கொய்யாக்காய் மரத்தில் வந்து நம்ம 2 கொய்யாக்காய் கிள்ளிட்டோம். இன்னொரு கொய்யாக்காய் இருக்குது. இது வந்து நேற்று நம்ம அந்த நேற்றுல 2 நாளைக்கு முன்னாடி எப்சம் சால்ட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுது. அவரைக்காய் செடி எல்லாமே வந்து இலையெல்லாம் பழுத்த மாதிரி ஆயிட்டுச்சு. நான் அது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் எருவும் போட்டு வச்சுருக்குறோம். பார்க்கலாம் என்ன இது பூச்சியா இல்லை அப்படி தான் இருக்குமா. எரு கொடுத்துருக்குறோம், அதனால அப்படி இருக்குதான்னு தெரியல. நம்ம முருங்கை மரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கை மரம் வந்து ஒரே ஒரு குச்சி தான் இருந்துச்சு. மேலே 1, 2, 3 கலையில் வந்துருக்குது. கலையும் கொஞ்சம் பழுத்த மாதிரி ஆகிட்டு இருக்குது, பழுத்துட்டு இருக்குது. வந்து கொஞ்சம் மண்ணும் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை எடுத்துகிட்டு முடிஞ்சால் மாற்றலாம் அந்த மண் கலவையை. சேப்பங்கிழங்கு வந்து நான் வந்து இந்த வாழை மரத்தூள் வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இன்றைக்கி வந்து வைக்க முடியாது, இன்றைக்கி ஒன்றும் செட் ஆகலை. இன்றைக்கி நம்ம தண்ணி மட்டும் ஊற்றிட்டு போடலாம். உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, மோசம் மாறிடுச்சு, குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே இந்த பார் கத்திரிக்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அழகாக தெரியுதுன்னு சொல்லிட்டு. கத்திரிக்காயும் நல்லா இருக்குது. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஒரு 4-5 கத்திரிக்காய் நம்ம போகும்போது அறுவடை பண்ணி எடுத்துன்னு போகலாம். நம்ம மஞ்சளும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எலுமிச்சங்கன்று வந்து நேற்று தான் நம்ம இது உள்ளே இருக்கிற அந்த கரிசலங்கண்ணி கீரை எல்லாம் நான் எடுத்து போட்டேன். கத்திரிக்கோள் வந்து எடுக்கலான்னு எடுத்து வச்சேன். அது எங்கே வச்சுட்டேன்னு தெரியல. அது கிடைச்சா இதெல்லாம் கட் பண்ணி விடலாம். நம்ம நாவு மரமும் நல்லா இருக்குது, கரும்பும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம அடுக்கு செம்பருத்தியில் ஒரு செம்பருத்தி பூ பூத்துருக்குது. நாட்டு செம்பருத்தியில் இன்னைக்கு வந்து நாட்டு செம்பருத்தியில் ஒரு பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஒரு பூ பூத்துருக்குது. மொத்தம் நம்ம களையெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்குறோம். இப்போ தான் அரும்பு வருது. அதில் வந்து இது நாளைக்கா பூத்துறோம். இதுவும் நம்ம பறிச்சுன்னு போகலாம் போகும்போது. சாமந்தியில் அரும்பு வருது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது எப்போ தான் பூக்கும்னு தெரியல, பார்க்கலாம். மல்லிகைப்பூ செடி வந்து நம்ம கத்திரிக்கோள் எடுத்துன்னு வந்தால் இப்போ கட் பண்ணிட்டு இருக்கலாம். கத்திரிக்கோளும் இல்லை. சீத்தாப்பள்ளி மரம் வந்து நல்லா இருக்குது. இதுக்கு இந்த கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டா நம்ம 3 கிளையை கட் பண்ணியிருக்கிறோம். இது மறுபடியும் கீழே தொங்குது. ஒரு எதனா போட்டு கட்டி விடலாம். வந்து நான் கேனெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எடுத்து மறுபடியும் வச்சுட்டு வந்துட்டேன் அந்த கேனை. செம்பருத்தி வந்து கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்குது. இன்னொரு செம்பருத்தி சரி, அது இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். இன்னொரு நாள் வந்து சீக்கிரமாக வந்து இது மாற்றி வச்சுட்டு போகலாம் செம்பருத்தி செடியெல்லாம். முருங்கை மரம் பாருங்கள், நம்ம இது கட் பண்ணி விட்டோம். இதுவும் இதில் எவ்வளோ இலை பழுத்து மாதிரி ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். எவ்வளோ இலை பழுத்து போயிட்டுருக்குது. மேலே வந்து 1, 2, 3 2 கொம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. இதுலேயும் நம்ம கட் பண்ணி விட்ட பிறகு எவ்வளோ புதுசாக நிறைய களைகள், பக்க கிளைகள்லாம் வந்துருக்குது முருங்கை மரத்தில். இப்போ மாங்காய் மரமும் நல்லா இருக்குது. இது வந்து நான் க்ளீன் பண்ணி விட்டேன். இதையும் இதில் இருக்கிற மல்லிகைப்பூ செடியும் நல்லா இருக்குது. நம்ம இருவாச்சி மல்லியில் நேற்று கூட ஒரு பூ பூத்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இருவாச்சி மல்லி வந்து 1 வருஷம் ஆச்சு நம்ம வாங்கி வச்சு. அது அப்படியே இருக்குது, வளராமல். பார்க்கலாம், அதுக்கும் டைம் இன்னும் வரல. சாமந்தி செடியும் நல்லா இருக்குது. இதில் அரும்பு வந்துருக்குது. இது எடுத்து எதனா வேறு கவரில் வைக்கலாம். நம்ம கத்திரிக்காயெல்லாம் ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிற அறுவடைக்கு. டைட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கத்திரிக்காய் அறுவடை பண்ணிடலாம் இன்றைக்கி. நெல்லிக்காய் மரமும் நல்லா இருக்குது. நெல்லிக்காய் மரத்துலேயும் உள்ளே இருக்கிற இலையெல்லாம் பழுத்து மாதிரி இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்குது. தக்காளி செடியிலையும் பூ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி செடி வாடி போன மாதிரி ஆகிட்டு இருக்குது. காக்கடா செடியில் வருது இன்னும் வந்துனே இருக்குது அரும்பு. பூக்குன்னு தெரியல. வந்து சம்பங்கி செடி நம்ம கட் பண்ணி விட்டோம். இதுவும் நல்லா இருக்குது. இதில் வச்சுருக்கிறோம் நம்ம பெரிய கேனில் மாற்றி வச்சோம் மஞ்சள். இதுவும் நல்லா இருக்குது. ஜாதி மல்லியில் வந்து பூ கம்மியாகி போச்சு பூக்கிறதுக்கு. இன்றைக்கி புதுசாக 2 பேர் வந்திருக்குறாங்க. ஒன்று வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள், மாதிரியாக இருக்குது. ஆனால் எல்லோ கலர் பெங்களூர் ரோஸ் பூத்துருக்குது பாருங்க, எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு சொல்லிட்டு.
ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கலாம் வீடியோவில். நிறைய எத்தனை பூப்பா 7-8 பூ பூத்துச்சு பெங்களூர் ரோஸு. நம்ம கலையெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்குறோம். பார்க்கலாம் இன்னும் ஒரு 10-15 நாளில் மறுபடியும் அது அந்த தொட்டி நம்ம வெளியே தூக்கி மண் கலவையை மாற்றி வைக்கலாம் அதில். ஏன்னா அது ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம அதை வச்சு. வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம அப்பப்போ மண் கலவையை மாற்றினே இருக்கணும். இதில் இருக்கிற கொய்யாக்காய் மரமும் நல்லா இருக்குது. நான் வந்து இந்த முருங்கை மரத்தில் மண் ஈரமாகவே இருக்குது, அதனால தான் இலை இது மாதிரி பழுக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இதெல்லாம் நம்ம நல்லா கலரி விட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இன்னொரு 10 நாள் ஆகுதா, ஒரு மாதம் ஆகுதா இதில் முருங்கைக்காய் வர்றதுக்கு? 2 மாதத்துல முருங்கைக்காய் வைக்கணும்னு சொன்னாங்க. அது பூவாய் என்னன்னு தெரியல. முன்னாடியே நம்ம சொல்லி கொட்டி போயிடுது, அதனால அது நான் சொல்லலை. பாருங்க ரோஸ் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு, அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாட்டு ரோஸு. முன்னாளாச்சு இந்த ரோஸ் பூத்து. எடுத்து போட்டுடலான்னு சொல்லியிருந்தேன் இந்த செடியை. இப்போ இதில் அழகாக பூ பூத்துருக்குது. அடுக்கு செம்பருத்தியில் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் அரும்பெல்லாம் கீழே கொட்டுது என்னன்னு தெரியல. கத்திரிக்காய் செடியிலையும் கத்திரிக்காய் வந்திருக்குது. கனகாமர செடியெல்லாம் நம்ம கட் பண்ணி விடணும். இது பூத்து முடிஞ்சு போச்சு. இது பாருங்க நாட்டு கனகாமர செடி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது நம்ம கட் பண்ணி விடலாம். தனியாக கட் பண்ணி விடணும். தூக்கி வச்சு தான் கட் பண்ணி விட்டு இது மண் கலவையெல்லாம் மாற்றணும். கத்திரிக்காய் செடியில் பாருங்கள் கத்திரிக்காய் இதுலேயும் வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம ஒரு கத்திரிக்காய் பெருசாக அறுவடை பண்ணின்னு போனோம். இது 2வது கத்திரிக்காய் வந்திருக்குது. ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியில் பூ இல்லை. இந்த சம்பங்கி செடியெல்லாம் ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்குறோம். சைடில் இருக்கிற கிளையெல்லாம் எடுத்து விட்ருக்குறோம். அரளி செடியில் பார்க்கலாம். இந்த அரளி செடியில் 2 பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக ரோஸ் மாதிரி இருக்குது. கலரும் நல்லா இருக்குது. இந்த கலையில் வந்து அரும்பு மறுபடியும் பெருசாக ஆகுது. பார்க்கலாம் இது எப்போ இன்னும் 10 நாளில் போகுதா, எப்போ போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மஞ்சள் கலர் செம்பருத்தி செடியில் அரும்பு பெருசாக இருக்குது. நம்ம அந்த வெள்ளைப்பூச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு போனோம். இன்றைக்கி அந்த தண்ணி கொஞ்சம் கலந்து ஊற்றிட்டு போகலாம். இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்த வர்மி கம்போஸ்ட்டு. முன்னாடி வந்து இது ரெடி பண்ணி வச்சு 1 மாதம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். மழையில் நனைஞ்சு போயிடுச்சு. நான் அதனால் இந்த கேனில் போட்டு இது கீழே ரெடி ஆகட்டும்னு சொல்லிட்டு உள்ளே தள்ளி விட்டுருந்தேன். ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம இது ரெடி பண்ணி வச்சு. பார்க்கலாம் இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் போடும்போது உங்ககிட்ட காட்டுறேன். 2 நாள் ஆச்சு நம்ம எருவெல்லாம் கொடுத்து. இன்றைக்கி தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். அப்புறமா நம்ம இது போடும்போது உங்ககிட்ட காட்டுறேன். வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாம்பல் செடிக்கு போடுறதுக்காக இந்த இலைங்க, அட்டை பாக்ஸ் எல்லாமே, பேப்பர் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொளுத்தி வச்சுருக்குறோம். இதுதான் நம்ம செடிக்கு யூஸ் பண்ணுறது. இது நம்ம இந்த ஊற்ற போகிற தண்ணியிலே கொஞ்சமாக கலந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா இப்போ குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பூச்சிங்க வராது. வெள்ளை பூச்சிக்கெல்லாம் நம்ம சாம்பல் கலந்து தண்ணி ஊற்றினா நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதில் வர்மி கம்போஸ்ட் வீட்டில் ரெடி பண்ணது காய்கறி வேஸ்ட் போட்டு சேர்த்து வச்சுருக்குறோம். நான் உங்ககிட்ட காமிச்சேன் ஃபஸ்ட்டே போட்டு வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து வர்ற தண்ணி நம்ம எடுத்து இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம், அதிலே ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் 2 நாளைக்கு முன்னாடியே. இந்த தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். இப்போ செடிக்கு என்னென்ன கலந்து ஊற்ற போகிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்ட போகிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் என்னென்ன கலந்து வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். வாழைப்பழத்தோல், புளிச்ச மோர், அப்புறம் கொஞ்சம் மீன் அமிலம் கலந்து வச்சுருக்கிறேன். நம்ம காய்கறி வேஸ்ட் வச்சுருந்த தண்ணி, இது நம்ம கொய்யாக்காய் மரத்துக்கு, செம்பருத்தி செடிகள்லாம் ஊற்றினோம்னா நிறைய பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம வந்து கத்திரிக்காய் அறுவடை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற கிச்சன் வேஸ்ட்லேருந்து வர்மி கம்போஸ்டெல்லாம் நம்ம இது மாதிரி செடி எல்லாமே போட்டு தான் நம்ம எடுக்கிறோம். வேறு எதுவும் நம்ம மருந்து இருந்தாலும் எதுவும் போடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்டனுக்கு நம்ம கொய்யாக்காவும் பார்த்துருப்பீங்க எவ்வளோ தித்திப்பாக இருந்துச்சு கொய்யாக்கான்னு. அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். இந்த செடியில் வந்து இப்போ 4 கத்திரிக்காய் பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இருக்கிற மற்ற செடியில் இருக்கிற கத்திரிக்காயெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு